பேரு ஹர்ஷினியா. நைஸ் நேம். சர்மேஷ். அமிர்தா. வீட்டில் தான் ஒரே ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, மேரேஜ் பண்ணிக்க வந்து ஐடியில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. விப்ரோ தெரியுமா? 1.5 lakh சேலரி. உங்களுக்கு என்ன ஃபஸ்ட்டாக சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உண்மையாக தானே சொல்கிறீங்க? கிளம்புங்க. இல்லை இங்கே தான் வச்சேன். இல்லை ஸ்டிக்கு இங்கே தான் வச்சேன். இல்லை கண்ணு தெரியாதுல்ல, ஸ்டிக் வச்சு தான் நடப்பாங்க. பார்க்க தெரியாது. ஏன் வீட்டில் சொல்லு, அவங்க வீட்டில் கண்ணு தெரியாது இல்லைங்க. நான் ஸ்டிக் வச்சு தான் நடப்பேன். சார் இங்கே ஸ்டிக் எங்கேயும் வச்சேன். என்னாச்சுங்க? ஏதோ அழுகிற மாதிரி சவுண்ட் இருக்குது. ஏதோ ப்ராப்ளமா? என்னாச்சு? நீங்க ஒரு பையனை லவ் பண்ணீங்களா? ஒண்ணுமே இல்லாத ஒரு கேஸ்டுக்காக இந்த 2 பேரும் கேஸ்டுக்காக பிரிச்சிட்டாங்க. பட் இங்கே வந்தாலும் என்னோட லைஃப் மாறும், சரி பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அப்படின்னு நினச்சி தான் நான் இங்கே வந்தேன். ஆனால் இங்கேயே எனக்கு பெரிய ஒரு ஏமாற்றம். நம்ம நாகை 360 மென்ஸ் அண்ட் உமன் ஷோரூம்ல இருந்து ஒரு பிக் அப்டேட்டோட தான் வந்திருக்கேன். நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய இடங்கள்ல இருக்கீங்க, நிறைய மாவட்டங்கள்ல இருக்கீங்க, ஸோ நிறைய மாநிலங்கள்ல இருக்கீங்க. நம்ம ஷாப்ல பர்ச்சேஸ் பண்ண முடியல, நிறைய பேர் கமெண்ட்ல வந்து ஆன்லைன் பர்ச்சேஸ் இருக்கா, ஆன்லைன் பர்ச்சேஸ் கேட்டுருக்கீங்க. ஸோ உங்களுக்கான ஒரு விஷயம் தான் கொண்டு வந்திருக்கோம். நம்ம டிஸ்பிளேல தெரியல இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வீடியோ கால் பண்ணி நீங்க உங்களோட ட்ரெஸ் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்களா, நம்ம ஸ்டாஃப் அட்டன் பண்ணி உங்களுக்கு கலெக்ஷன்லாம் காட்டுவாங்க. தென் வாட்ஸ்அப்லயும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. கேஷ் ஆன் டெலிவரியோட நம்ம பண்ணி தரோம். நீங்க வாட்ஸ்அப் மூலமா ஆர்டர் பண்ணுங்க. நீங்க வீடியோ கால் சப்போர்ட்டும் வந்து போட்டோஸும் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ கேஷ் ஆன் டெலிவரியோட பண்றோம். நீங்க பார்த்துட்டு நீங்க செலக்ட் பண்ணி உங்க அட்ரஸ் போட்டாலே போதும். கேஷ் ஆன் டெலிவரியோட உங்களுக்கு நாங்கள் டெலிவரி பண்ணுவோம். ஃபார் த டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. கைஸ் மைக்க வச்சாச்சு. ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு ஒரு பயங்கரமான ஒரு கண்டென்ட் தான் பண்ண போகிறோம். நிறைய பேர் வந்து ப்ராங்க் பண்ணணும் நிறைய கால்ஸ் வந்துகிட்டே இருக்குது. எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தராக தான் நாங்கள் வந்து ரிப்ளை பண்ணி ஷெடியூல் போட்டு தான் பண்ணுறோம். பயங்கர பிஸியாக போயிட்டுருக்கு. கண்டிப்பாக ஒவ்வொருத்தராக ஷெடியூல் போட்டு வச்சுருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கும் கால்ஸ் வரும். பேர் வந்து 2 பொண்ணுங்களை வந்து ப்ராங்க் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஒரு அம்மா, 2 பேருமே அம்மா தான். கண்டென்ட் எப்படி பிளான் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களை வெயிட்டிங்லேயே வச்சுருந்தோம். மாப்பிள்ளை பார்க்குற மாதிரி ஒரு கண்டென்ட் பிளான் பண்ணலாம். லைக் வந்து மேட்ரிமோனியெல்லாம் வந்து பார்த்துட்டு இந்த பொண்ணை பையனை போய் பார்த்துட்டு வா, இந்த பொண்ணை போய் பார்த்துட்டு மாதிரி நிறைய இருக்கும்ல. ஸோ அதை வச்சு தான் ஒரு ஃபன் பண்ண போகிறோம். டைம் இப்போ 2:45 ஆகுது. ஒரு பொண்ணு வந்து 2:45 ஆகுது. இப்போ கரெக்டாக நாங்கள் 3 மணிக்குள்ள வர சொல்லிட்டோம். இன்னொரு பொண்ணு வந்து நாங்கள் வந்து 4:30க்கு மேலே தான் வர சொல்லியிருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம இவங்களை ப்ராங்க் பண்ணி ஆகணும். அதனால் நாங்கள் 4:30க்கு வர சொல்லியிருக்கோம். இந்த கூலிங் கிளாஸை போட்டு பேசுவோம், நார்மலாக பேசுவோம். ஃபைனலாக வந்து கண்ணு தெரியாத மாதிரி பண்ண போகிறேன். அப்போ வந்து அவங்க என்ன ரியாக்ட் பண்ண போகிறாங்க, ஃபஸ்ட்டு நம்மளை அக்செப்ட் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. பட் அவங்க வீட்டிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்கேன், போய் பார்த்துட்டு மட்டும் வா அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் அனுப்புவாங்க. அவங்க முதல்ல அக்செப்ட் பண்ணணும். அக்செப்ட் பண்ணாமல் அவங்க எந்திரிச்சு போயிட்டாங்க அப்படின்னா கண்டென்ட் ஃபெயிலியர். ஹலோ சொல்லுங்க, புரியல. ஓகே சொல்லுங்க. வந்துட்டீங்களா? வேலன் ஃபுட் கோர்ட் அங்கயா? ஆமா வேலன் ஃபுட் கோர்ட் தான். ஸ்ட்ரைட்டா உள்ள வாங்க. உள்ள வந்துட்டு எங்க இருக்கீங்க? இல்ல ஸ்ட்ரைட்டா உள்ள வாங்க. லாஸ்ட்ல உட்கார்ந்திருப்பேன் நான், ஒயிட் கலர் ஷர்ட். சொல்லியிருந்தாங்க வீட்டில். ஏதாவது சாப்பிட்றீங்களா? வேணாமா? இல்லை நான் இப்போ தான் டீ சாப்பிட்டேன். நீங்கள் வரது லேட்டாகவும் சொல்லி ஒரு டீ சாப்பிட்டேன். கொஞ்சம் ஆப்போசிட் வந்துட்டேன். கழுத்து கொஞ்சம் ப்ராப்ளம். இந்த சைடு வந்துட்டேன். இல்லை கழுத்து கொஞ்சம் ப்ராப்ளம். திரும்பி பேசிகிட்டே இருக்க முடியாது. அதனால. உங்கள் நேம்? அமிர்தா. அமிர்தா. சர்மேஷ்.
வீட்டில் சொன்னாங்களா? சொன்னாங்க ஆ ஜாலியாக சுற்றிட்டு இருக்க ஒரு பொண்ணு டக்குன்னு வந்து அப்படியா? சரி. பார்த்து சொன்னாங்க. நானும் வெளில போய் பார்க்கலாமா. ஹாய், வந்துட்டிங்களா? நைஸ் டு மீட் யூ. எதில் வந்தீங்க? ரேப்பிட்டோ. ஓகே. ஆட்டோவா? நான் வந்து ஐடியில் தான் ஒர்க் பண்ணுறேன். விப்ரோ தெரியுமா? தெரியும். அங்கே தான் ஒர்க் பண்ணுறேன். ஆஃபீஸ் வந்து ஓயமார். அங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். 1.5 lakhs சேல்ரி. நான் டிசிஎஸ்ல தான். புரியல? நான் டிசிஎஸ்ல தான். அப்படியா? ஓ நைஸ் நைஸ் நைஸ். சாப்பிட்றீங்களா? ஜூஸ் குடிக்கிறீங்க? இல்லை பரவாயில்ல, குடிங்க. குடிங்க. இல்லை நீங்கள் லேட் ஆகும்னு சொல்லிட்டு தான் நான் ஒன்று சொன்னேன். இல்லை, சொந்த வீடு இருக்குது, கார் இருக்குது, எல்லாமே இருக்குது வீட்டில். எனக்கும் கல்யாணத்தில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்தது. அது அம்மா தான் வீட்டில் ரொம்ப போஸ்ட் பண்ணாங்க. நீங்கள் தான் கேட்கணுன்னாலும் கேளுங்க. நான் ஃபஸ்ட் டைம் இப்படி உட்காந்து பொண்ணுகிட்ட பேசுகிறது ஃபஸ்ட் டைம். என்ன படிச்சிருக்கீங்க? எம்எஸ்சி முடிச்சிருக்கேன். அப்புறம் மேலே பெருசாக இது அப்புறம் ஜாப் கொஞ்சம் போய் அப்படி அதிலே டெவலப் ஆகிட்டேன். நான் இப்படி தான் கொஞ்சம் ஜாலியான ஒரு டைப். ஸோ அதெல்லாம் செட் ஆகுமா? இல்லை ஆக்சுவலி இல்லைங்க, நான் வந்து எப்படிப்பட்ட ஒரு பொண்ணை எதிர்பார்க்குறேன்னா ரொம்ப ஜாலியாக இருக்கணும். ரொம்ப ஜாலியாக இருக்கணும்னா ரொம்ப சிடுன்னு இல்லாமல் கேஷுவலாக வெளியில் போகிறது எல்லாமே ஒரு ஃப்ரீடம் இருக்கணும். எனக்கு கேஷ் பற்றி எனக்கு மேட்டர் இல்லை, எல்லாமே இருக்குது. ஸோ மந்த்லி 1.5 lakh இன்கம் இருக்குது, கார் இருக்குது, வீடு சொந்த வீடு தான். ஸோ சென்னையில் சொந்த வீடு தான். அதுதான் முன்ன பின்ன தெரியாதுல்ல. ஸோ சடனாக அது அம்மா சொல்லிட்டாங்க, சரி பார்க்கலாம். அந்த ஒரு சும்மா கேஷுவலாக வந்து இதுக்கு முன்னாடி யாராவது காட்டிருக்காங்களா? இல்லை லவ் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? அதான் சொன்னேன், எங்கே சுற்றிட்டு இருக்க திடீர்னு கால் பண்ணி இந்த மாதிரி வந்து மாப்பிள்ளை பார்த்துருக்கோம், இந்த எடுக்குமா இவ்வளோ சீக்கிரம் வேணும்னே எங்கள் கார் இருந்தாங்க. நான் வந்து ஷாக் ஆகிட்டேன், என்னம்மா புதுசாக அந்த மாதிரி பண்ணுறீங்க. இல்லை டக்குனு அவங்க பேச மாட்டாங்க, திடீர்னு வந்து ஃபர்ஸ்ட் டைமா? ஓகே. அந்த ஷாக்லேருந்து என்னோட வெளியே வரல. அதனால நானும் பொண்ணுங்கள்ட்ட பேசுறது தான் இப்போ ஃபர்ஸ்ட் டைம். ஏமா ஏதாவது உங்ககிட்ட பேசினாங்களா? எதுவுமே சொல்லலையா? இல்லை சொன்னாங்க, எனக்கு கொஞ்சம் குழந்தைத்தனமாக சுற்றிட்டு இருப்பா அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. அது தப்பு இல்லைங்க, அது போக போக நம்ம வாழ்க்கையை கற்றுக்கிறது தானே எங்கள் வாழ்க்கை. பேர் ஹர்ஷினியா? நைஸ் நேம். சர்மேஷ். என்னை பற்றி சொல்லலாம் பெருசாக இல்லை. அம்மா, அண்ணன், அக்கா, தங்கச்சி இது நான் ஒர்க் பண்ணிட்டு எனக்கு வீட்டில் தான் ஒரே ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்ட்டு. உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டாக சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இப்போ தானே பார்த்துருக்கோம், மேபி போக போக பண்ணலாம் தெரியல, எனக்கு ஐடியா இல்லை. அதுதான் திடீர்னு என் அம்மா சொன்னதுக்கப்புறம் எனக்கு ஒரு எப்படி சொன்னாங்க, எப்படி வந்து நம்பி என்னை பார்க்க சொன்னாங்க, அதான் யோசிச்சுட்டே இருக்கு. ஏதாவது சாப்பிட்றீங்களா? இல்லை நீங்கள் தான் சாப்பிட்றீங்களா? வந்து பேசிட்டே இருக்கும். இல்லை நான் வந்து இந்த காஃபி சாப்பிட்டேன், லேட்டாகவும் சொல்லலாம் சாப்பிட்றேன். ரொம்ப நீங்கள் எதாவது வெயிட் பண்ணிட்டீங்களா? இல்லை அப்படி இல்லை, ஏதாவது ஜூஸ் அந்த மாதிரி. இல்லை எனக்கு எதுவும் ஃபினான்ஷியலாக எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு ஓகேனா வீட்டில் பேசணும். அம்மாட்ட நான் சொல்லிடுறேன். புரியல? நான் அம்மா கிட்ட எதுவாக இருந்தாலும் சொல்லிடுறேன். அவங்க சொல்லிட்டாங்க. இல்லை வீட்டில் நீங்கள் இப்போ ஓகே சொன்னீங்கன்னா நான் அம்மாட்ட பேசுனேன். நான் வீட்டில் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. பட் எனக்கு இதில் ஐடியா இல்லை. நானும் கொஞ்சம் லேட்டாக தான் பண்ணலாம்னு நினச்சேன். நான் வீட்டில் அவங்க ஆசைப்பட்றாங்கங்கிறதுனால மட்டும்தான். நீங்கள் சொன்னீங்கன்னா நான் வீட்டில் பேசுவேன். 2 days நான் சொல்லிடுறேன். ஒரு 2 days தான் அவங்க சொல்லிடுறாங்க. 2 days-ஆ? சரி ஓகே, எனக்கு பிடிச்சிருக்கு. இல்லை நான் சொல்கிறேன், அம்மாட்ட சொல்கிறேன். ஓகே வீட்டில் சொல்லுங்கள், பட் எனக்கு பிடிச்சிருக்கா? அம்மாட்ட சொல்லிடுறேன். சரி ஓகே, வீட்டில் எதாக இருந்தாலும் சொல்லிக்கிறீங்கன்றீங்களா? சரி சொல்லுங்கள், நீங்கள் உங்கள் முடிவு சொல்லுங்கள். அதுதான் நான் கண்டிப்பாக கொஞ்சம் டைம் போடும். ஆனால் பட் மற்றபடி எனக்கு ஓகே. நீங்கள் அந்த வைபோ சம்திங் செட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. தெரியல, இப்போ தானே பார்க்கணும், போக போக தெரியும். ஆனால் நான் என் அம்மா கிட்ட நான் பேசுகிறேன், திடீர்னு அவங்க சொன்ன உடனே எனக்கு ஒரு ஷாக்காக இருந்துச்சு. நீங்கள் தான் இல்லை, ஆக்சுவலாக நான் வந்து எங்கள் வீட்டில் தான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுவேன், சீக்கிரம் பண்ணிக்கோ அப்படிங்கிற.
வீட்டில் நானும் சொல்லணும், பொண்ணு இப்போ பார்த்து என்ன ஆச்சுன்னு கேட்பாங்க. நீங்கள் ஒரு கன்ஃபார்ம்னா ஓகே பேசலாம் வீட்டில், இல்லைன்னா அடுத்தவங்க என்ன பார்ப்பாங்க. தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் உடனே உங்களோட பதிலை கேட்குறேன் அப்படின்னு. எங்கள் வீட்டு சைடில் கொஞ்சம் கஷ்டம். அதுக்காக தான் ஓகே. ஸோ நீங்கள் வீட்டில் பேசுங்க. ஓகேவா? ஓகே ஷுவரா? பிடிச்சிருக்கா? சீரியஸாக சொல்கிறீங்களா? பேசிடலாமா? இல்லை உண்மையாக தான் சொல்கிறீங்க. ஓகேங்க. இல்லை கல்யாணம் பண்ணிக்கலாமா? எஸ் பண்ணிக்கலாம்ல? இந்த டவுட் இல்லைல்ல? ஓகே, நைஸ் டு மீட் யூ. நான் வீட்டில் பேசிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் முகூர்த்தமே பண்ணிக்கோங்களா? பேசியிருக்கோம், அடுத்த முகூர்த்தமே பார்க்கலாம். டைம் இருக்கு. சரி ஓகே, கண்டிப்பாக ஓகே. அது நம்ம நாள் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிளம்பலாம். என்ன தேடுறீங்க? இல்லை இங்கே தான் வச்சேன். என்னது? இல்லைங்க, இங்கே தான் இந்த ஸ்டிக்கு வச்சேன். என்ன ஸ்டிக்கு? இது நடந்து போகிறது கண்ணு தெரியாது இல்லைங்க, கண்ணு தெரியாது இல்லைங்க, ஸ்டிக் வச்சு தான் நடப்பேன் நான். புரியலங்க? பார்க்க தெரியாது. ஏன் வீட்டில் சொல்லி அவங்க வீட்டில் சொல்லாமலே வந்து சொன்னாங்க, சொல்லிட்டேன் நாங்கள். அதான் நான் சொல்லிட்டேன்ல. சரி அது இருக்கட்டுங்க. இங்கே தான் வச்சேன். ஆக்சுவலி உங்களே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சிங்க. ஏன்னா நீங்கள் என்னை அக்செப்ட் பண்ணுவீங்க நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. ஏன்னா என்னை நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து எனக்கு தெய்வங்க, ஏன்னா என்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்களே. உண்மையிலே சொல்கிறேன், உங்களுக்காக என் உயிரை கூட நான் கொடுப்பேன். சரி, எனவே நீங்கள் என்னை அக்செப்ட் பண்ணதே ரொம்ப நன்றி. இங்கே தான் வச்சுருந்தேன் நான். ஸோ வந்து என்னடா இது போயிட்டாங்க. ஹலோ ஹலோ, எங்க நீங்கள் நான் பேசிகிட்டே இருந்தேன், நீங்கள் இங்கே இருக்க மாதிரியே தெரில. எங்கே போனீங்க? கிளம்பிட்டீங்களா? என்னாச்சு? ஏங்க எல்லாம் பேசிகிட்டு இருந்தேன். என்ன எங்கெங்க இருக்கீங்க இப்போ? ஏங்க ஹலோ ஹலோ ஹலோ, ஒரு நிமிஷம் இருங்க. எங்க ஹலோ ஹலோ ஏங்க இருங்க. கண்ணு தெரியாதுன்னு சொல்லிட்டா கிளம்பிட்டீங்க? ஹலோ ஹலோ இருங்க கண்ணு. ஹலோ இங்கே பாருங்க, எனக்கு கண்ணு தெரியுங்க. நீ எங்கே நிற்கிறீங்க? அண்ணன் இல்லைங்க, வரேன் நான். இருங்க அங்கேயும் இருங்க, வரேன் நான். சரி பார்க்கலாம். நைட்ஸ் டு மீட் யூ. தேங்க்யூ. கிளம்பலாம். நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் சீக்கிரம் நல்ல முடிவாக சொல்லுங்கள். நல்ல முடிவாக சொல்லுங்கள். ஒரு நாள் டைம் எடுத்துக்காதீங்க, கொஞ்சம் சீக்கிரமாக சொல்லுங்கள். இல்லை ஸ்டிக்கு இங்கே தான் வச்சேன். இல்லை கண்ணு தெரியாதுல்ல, ஸ்டிக் வச்சு தான் நடப்பாங்க. இங்கே தான் வச்சேன், எங்கேன்னு தெரியல. இல்லை கண்ணு தெரியாது இல்லைங்க, நான் ஸ்டிக் வச்சு தான் நடப்பேன். சார் இங்கே தான் ஸ்டிக்கு எங்கேயும் வச்சேன். புரியலங்க? கண்ணு எனக்கு தெரியாதுங்க, கண்ணு தெரியாது. அதான் வீட்டில் சொல்லி. ஹலோ என்னாச்சுங்க? ஹலோ ஏங்க இருக்கீங்களா? ஹலோ ஏங்க இருக்கீங்களா? என்னாச்சுங்க? ஏதோ அழுகிற மாதிரி சவுண்டு இருக்குது. ஏய் சாரிங்க, நான் ஏதாவது உங்களை கஷ்டப்படுத்திட்டேனா? என்ன இல்லை ஏங்க அழுகுறீங்க? இல்லை அழுகுற மாதிரி கேட்குதுங்க சவுண்டு. ஏங்க இருக்கீங்களா? ஏதாவது ப்ராப்ளமா? நீங்க ஒரு கிளைண்டா இருந்தாலுமே
இந்த வீட்டில் நீங்கள் நல்லா சம்பாதிக்கிறீங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக என்னை உங்களுக்கு அரெஸ்ட் பண்ணி வைக்கணும்னு நினச்சாங்க. நான் இதை எப்படி எடுத்துப்பேன், நான் எப்படின்னா நான் கஷ்டப்பட்டிருப்பேன் அப்படின்றத அவங்க யோசிச்சேன். ஐயோ சாரிங்க, இல்லை உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் சொல்லிடுங்க. ஐயோ எனக்கு தெரியுங்க, யாருமே கல்யாணம் பண்ணிக்கணும்னு தெரியுங்க. உங்களுக்கு பிடிக்கலாம் சொல்லிடுங்க நீங்கள். இல்லை அப்படி சொல்லுங்கள், எனக்கு என் பேரண்ட்ஸ் நினைக்கிறப்ப தான் கஷ்டமாக இருக்கும். இல்லை என்னாச்சு அவங்க இல்லாத ஒரு கேஸ்ட்டை பேஸ் பண்ணி இப்படியும் 5 இயர்ஸ் எங்கள் லவ், நான் அவங்க லவ் பண்ணது ஒரு 5 இயர்ஸ். நீங்கள் ஒரு பையன் லவ் பண்ணீங்களா? நான் ஒன்றுமே இல்லாத ஒரு கேஸ்ட்டுக்காக எங்கள் 2 பேரும் கேஸ்ட்டுக்காக பிரிச்சிட்டாங்க. ஆக்சுவலி நான் ஒரு பையனை 5 வருஷமாக லவ் பண்ணேன். சரி, ஒரு ஒன்றுமே இல்லாத ஒரு கேஸ்ட்டுக்காக அவங்களோட கௌரவத்துக்காக இந்த மாதிரி எங்கள் 2 பேரும் பிரிச்சிட்டோம். ஒரு கண்ணு தெரியாத ஒரு பையனுக்கு கூட நான் எப்படின்னா கல்யாணம் பண்ணி வைப்பேனே தவிர எனக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு பையனை அவங்க கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கல. இவன் ஒரு ஒன்றுமே இல்லாத அந்த கேஸ்ட் விஷயத்துக்கு எனக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சாரிங்க. இல்லை நீங்கள் தான் தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் அந்த மாதிரி மீன் பண்ணுறேன். எனக்குள்ள அவ்வளோ வலி இருக்குங்க, அது எப்படி எனக்கு சொல்கிறதுன்னு தெரியல. எல்லாருமே சேர்ந்து என்னை பிடிச்சிட்டாங்க. ஆனால் இப்படி பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நான் எக்ஸ்பெக்டே பண்ணேன். என்னோட கஷ்டத்தை இங்கே யாருமே புரிஞ்சுக்கல. இல்லை நீங்கள் எதுவும் இதுக்காக எதுவும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம், நான் உங்களை எதுவும் நான் சொல்லலை. எனக்கு அது எப்படி கன்வே பண்ணுறதுன்னு தெரியல. எனக்கு அவ்வளோ கஷ்டம். சாரிங்க, ஒரு நிமிஷம் இல்லை, நீங்கள் ஒரே நிமிஷம் எங்கே நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க. பரவாயில்ல கிளம்பு. இங்கே வருங்க, அழுகாதீங்க, அழுகுங்க. இங்கே வருங்க, கண்ணு தெரியுங்க எனக்கு. ஆக்சுவலாக யூடியூப் சேனல் நாகை 360 யூடியூப் சேனல். இல்லை உங்கள் அம்மா ஜாலியான கேரக்டர் தான். அவங்க ரியாக்ஷன் எப்படி பார்க்கலான்ட்டு தான் நாங்கள் பிளான். இல்லை இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணை பண்ணோம், அது ரொம்ப நாள் பிளான் இது. ஸோ 2 பேர் கண்டென்ட் பண்ணலாம். எங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி நான் சத்தியமாக தெரியல, அவங்க அம்மா சொல்லவே இல்லைங்க. சாரிங்க, ஏதாவது கஷ்டப்படுத்துங்க, சாரிங்க. உங்கள் எமோஷனல் நான் வெளியே கொண்டு வந்து ரொம்ப சாரி. இல்லை ஏங்க ஒரு நிமிஷம் உட்காருங்க, ஏங்க ஃபீல் பண்ணுறீங்க? இங்கே பாருங்க, கேமரா இங்கே ஒரு கேமரா. ஹலோ ஏங்க நில்லுங்க, ஏங்க நில்லுங்க, அந்த தெரியுங்க தெரியுங்க. அம்மா இருக்காங்க. என் அம்மாவா? அம்மா தாங்க ப்ராங்க் ஒன்று பண்ண சொன்னாங்க. சாரிங்க சாரிங்க ஏங்க பேசிட்டு இருந்தேன், என்னங்க அதுக்குள்ளே கிளம்பி. சாரிங்க, எங்களால் கண்ணு தெரியாதுன்னு சொல்லிட்டீங்களா? எனக்கு அது அதுக்கு மேனேஜருக்கு யோசிக்க முடியும். இவன் என்ன சொல்லிட்டே வரலாம்லங்க. இல்லைங்க, ஒரு மாதிரி வெக்ஸாக இருக்குங்க. எனக்கு ஒரு மாதிரி என்ன பேசுறதுன்னு தெரியல. என் அம்மா இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, டென்ஷனில் அப்படியே சாரி ரியலி சாரி. இல்லை அது சொல்லிட்டே வரலாம்லங்க. தனியாக ஒரு மாதிரி பேசுறது எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கு கேமரா வச்சு எடுத்துருவேன், உள்ள ஒரு கேமரா வச்சுங்க. என்னங்க நீங்கள் அதுக்கு சொல்லாம ஓடுவீங்க, என்னங்க நீங்கள்? ஏங்க ஒரு வார்த்தை ரியலி சாரிங்க, வேணும்ல அதை பண்ணேன். இருங்க, கேமரா எடுத்து எல்லாம் போட்டு விட்றேன். பாருங்க இந்த பொண்ணு பார்த்தீங்களா, ஒரு கண்ணு தெரியாத பையன் சொல்லாம தெரியாதவங்கலாம் சொல்ல வரல. அது ஃபியூச்சர் தரம்போது கொஞ்சம் யோசிக்கிறேன். இப்போ ஓகேவா? நல்லா தானே இருக்கேன், கண்ணு தான் தெரியுது இல்லை? ஓகே தானே? ஓகே தானேங்க? ஸ்டைலாக இருக்குங்க, சொல்லுங்க, நல்லா தானேங்க இருக்கேன். அம்மா சரிக்கு வீட்டுக்கு போயிட்டு ஏங்க இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை. இங்கே பாருங்க, இதுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லை. இல்லை உங்கள் அம்மா தான் பண்ண சொன்னாங்க, உங்கள் அம்மா தான் பண்ணாங்க. சொல்லுங்க, இது தேங்க்ஸ். இந்த வீடியோஸ் யூடியூப்ல போட்டுக்கலாம்ல, உங்கள் அம்மா பர்மிஷன் கொடுத்துறாங்க, நீங்கள் கொடுத்தா தான் போட முடியும். போடுங்க பார்க்கட்டும். சரி வாங்க, நீங்கள் வாங்க, ஒரு காப்பியாக சாப்பிட்டு போகலாம். ஓகே நீ யூடியூப்ல ஓடுது தானே? ஏய் நான் கதை சொன்ன மாட்டியா? வரேங்க, பாய் பாய். வாங்க ஏங்க சாப்பிடலாம், வாங்க. ஒரு காஃபியாவது குடிக்கிறேங்க. அப்புறம் இந்த வீடியோ பார்ப்பாங்க, உங்கள் அம்மா சொல்லுவாங்க, ஏன்பா என் பிள்ளைக்கு ஒரு காஃபி கூட வாங்கி கொடுக்க முடியாது கேட்டாங்க, என்ன பண்ணுறது? வாங்க ஏங்க, நாங்கள் தான் கூப்பிட்றோம், உங்கள் பொண்ணு தான் வர பண்ணுறாங்க. நீங்கள் வாங்க வாங்க. இப்படி நாங்கள் எதிர்பார்க்கலாங்க, சாரி. பட் இங்கே வந்தாலும் என்னோடய லைஃப் மாறும், சரி பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அப்படின்னு நினச்சி தான் நான் இங்கே வந்தேன். ஆனால் இங்கேயே எனக்கு பெரிய ஒரு ஏமாற்றம். நீங்கள் இல்லை இங்கே பாருங்க, ஒரு நிமிஷம் உட்காருங்க. இங்கே பாருங்க, ஹலோ ஏங்க இங்கே பாருங்க. இப்படி அவங்க ரியாக்ட் பண்ணாலும் நான் கண்டிப்பாக
நாங்களும் சத்தியமாக எதிர்பார்க்கல. அவங்க ஏதோ பாஸ்ட் இருந்திருக்கு போல இருக்கு. பட் எங்களுக்கு அது சுத்தமாக தெரியல. இப்போ நடக்கும் நாங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கல. ஏதோ சம்திங் ஏதோ ஜாதியை வச்சு அவங்க 2 பேரும் பிரிச்சுட்டாங்கிற மாதிரி சொன்னாங்க. தயவு செய்து சொல்கிறேன், எல்லா பேரண்ட்ஸும் ஜாதியை விட்டு வெளில வாங்க. மனசுக்கு பிடிச்சவங்க கல்யாணம் பண்ணி என்ன தான் நீங்கள் போஸ்ட் பண்ணி இன்னொருத்தவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாலும் அவங்க வாழ்க்கை அடுத்த 2 மாதத்தில் அவங்களே ஒரு கோவத்தில் பண்ணிக்கிட்டாலும் கூட அடுத்த 2 மாதத்தில் அவங்க லைஃப் மேபி மாறலாம். ஆனால் 90% கண்டிப்பாக மாறாது. எல்லா பேரண்ட்ஸும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ உங்களுக்கு அதை சப்போர்ட் பண்ணுங்க. நல்ல விஷயமா இருந்தால் கண்டிப்பாக பண்ணுங்க, கெட்ட விஷயமா இருந்தால் கண்டிப்பாக அதை விட்டுருங்க. பட் ஜாதி வந்து பார்க்காதீங்க.